ஹாய் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி கருவேப்பிலை தொகையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து, மிளகு, சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன். 4 காஞ்ச மிளகா, ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் புளி, தேங்காய் வந்து ஒரு 1/4 மூடி தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாண்டலில் எண்ணெய் காஞ்சதையும் கருப்பு உளுந்து போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். வாசனை வர அளவுக்கு மட்டும் வதக்குங்க. ரொம்ப வதங்க விட்டிங்கன்னா தீஞ்சிரும். தீர்ந்து நமக்கு பார்க்க முடியாது, ஏன்னா கருப்பாக இருக்கிறதுனால. ஸோ வாசனை வர அளவுக்கு மட்டும் வதக்கிக்கோங்க. இப்போ காஞ்ச மிளகா, மிளகு, சீரகம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து கட் பண்ணி குட்டி குடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காவை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய் நல்லா வதங்குற கேப்பில் நம்ம கருவேப்பிலையை வந்துட்டு உருவி அதிலே போட்டுக்கிறோம். இது வந்து கருவேப்பிலை வந்து நம்ம ரொம்ப ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையே போட்டிருக்கோம். இது வந்து நல்லா படப்படன்னு வெடிஞ்சு நல்லா கையில் எடுத்தோம்னா நல்லா அப்படி உதிர்ந்து வரும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து புளி, இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு இதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா குறைப்பாக அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைக்க வேணாம். குறைப்பாக அரைச்சா ரைஸ்க்கும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரைஸ்க்கு சாப்பிட்றப்போ நல்லெண்ணெய் இல்லை நெய் ஊற்றி சாப்பிடுங்க. தோசை, களி, இட்லி இதுக்கு சாப்பிட்றப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம தொட்டு சாப்பிட்ற அளவுக்கு தேவையான அளவுக்கு கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.